அண்மை செய்தி. மாணவியின் ஆடை குறித்து தரக்குறைவாக வார்டன் உள்ளிட்டோர் பேசியதை கண்டித்து திருச்சி என்ஐடி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? வணக்கம். திருச்சி துவாக்குடி என்ஐடி மாணவர்கள் நேற்று இரவு முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் இறுதியில் மாணவர் முக்கியமான கோரிக்கை வைத்தனர். அதாவது மாணவி அணிந்திருந்த ஆடை குறித்து தரக்குறைவாக பேசிய கல்லூரி வார்டன் உள்ளிட்ட மூவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரியிருந்தனர். அந்த அடிப்படையில் குற்றச்சாட்டுக்கு ஆளான தேவி தற்போது மாணவர்களிடையே மன்னிப்பு கோரினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என நிர்வாகம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒருவராக கலைந்து செல்கின்றனர். அவர்களிடையே உரையாற்றிய எஸ்பி வருண்குமார், இது போன்ற தகவல் அல்லது புகார்கள் இருந்தால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம், அது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பேன், யாரும் அச்சப்படாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகளை எழுந்தால் இன்னும் நேரடியாக புகார் தெரிவிக்கலாம் என கூறினார். மாணவியின் ஆடை குறித்து வார்டன் உள்ளிட்டோர் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து திருச்சி என்ஐடி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புகாருக்குள்ளான விடுதி வார்டன், பேராசிரியை உள்ளிட்ட 3 பேர் மாணவிகளிடம் மன்னிப்பு கோரினர். இதனைத் தொடர்ந்து விடுதி வார்டன், பேராசிரியை, பணியாளர் ஆகியோர் மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெற்றிருக்கிறது. விடுதி வார்டன், பேராசிரியை, பணியாளர் ஆகியோர் மன்னிப்பு கேட்டதை கோரியதைத் தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை கண்டித்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் விடுதி வார்டன், பேராசிரியை, பணியாளர் ஆகியோர் மன்னிப்பு கோரியதைத் தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலைவேந்தன்.